வணக்கம். வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால நிறைய பேருக்கு இப்போ தொண்டை வலியில் ஆரம்பித்து காய்ச்சல், சளி, இருமல், உடம்பு வலி, அப்புறம் வாய் கசப்பு இது எல்லாத்துலேயும் அவதிப்படுறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த கஷாயம்னு சொல்ல முடியாது, மூலிகை டீன்னு சொல்லலாம். இதை எடுத்துக்கிட்டால் அந்த பாதிப்புலேருந்து சீக்கிரமே மீண்டு வந்துடலாம். இதுக்கு இன்றைக்கி நான் நம்ம கார்டனில் இருந்து தேவையான மூலிகைகளை பறித்து எடுத்துக்கிறேன். முதல்ல தூதுவளையை நான் பறித்து எடுத்துக்கிறேன். தூதுவளையோட மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா, இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய காய்ச்சல், சளி, இருமல் இதெல்லாம் சரியாகிறதுக்கும், அதே மாதிரி நுரையீரல், மூச்சுக்குழாயில் உள்ள சளியை வெளியேற்றுறதுக்கும், சுவாசத்தை சீராக்கிறதுக்கும் ரொம்பவே உதவும். அடுத்து துளசியை பறித்து எடுத்துக்கலாம். காய்ச்சல், சளிக்கு ஒரு நல்ல மருந்து இந்த துளசி. நம்ம உடலில் வெப்பத்தை உண்டாக்கி சளியை அகற்ற தன்மை இந்த துளசிக்கு இருக்குது. அடுத்ததாக ஓமவல்லிங்கிற கற்பூரவல்லி. இது ஒரு நல்ல கிருமி நாசினி. காய்ச்சல், சளி, தலைவலிக்கு ஒரு நல்ல மருந்து இந்த ஓமவல்லி. அடுத்து நம்ம எடுக்க போகிறது கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரியோட இலை, தண்டு, வேர்பகுதி எல்லாத்துலேயும் மருத்துவ குணம் அதிகம் இருக்குது. இது காய்ச்சல், சளி, தலைவலி எல்லாம் சரியாகிறதுக்கும், அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இந்த கண்டங்கத்திரியை நம்ம எடுத்துக்கலாம். சுவாச பிரச்சனையை சரி செய்யும். இந்த கண்டங்கத்திரியோட அந்த பழத்தை வச்சு நம்ம வத்தல் போட்டும் சாப்பிட்டுக்கலாம், குழம்பு வச்சும் சாப்பிட்டுக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது வெற்றிலை. வெற்றிலை ஒரு நல்ல வலி நிவாரணி. அதே மாதிரி தலைவலி, காய்ச்சல் எல்லாமே சரியாயிரும். தொடர்ந்து இருமிக்கிட்டே இருக்கவங்களுக்கும் அந்த இருமல் சரியாகிறதுக்கும் இந்த வெற்றிலை ரொம்ப உபயோகமாக இருக்கும். மூலிகை டீ போடுறதுக்கு தேவையானதையெல்லாம் நம்ம கார்டன்லேருந்து பறித்து எடுத்துட்டோம். இது கூட உங்கள்கிட்ட ஆடாதோட இலையும் திப்பிலியும் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மூலிகைகளை சேர்த்துக்கலாம். முதல்ல நான் தூதுவளை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா சீக்கிரம் கொதித்து அந்த சாரெல்லாம் இறங்குறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி ஓமவல்லி இலையை எடுத்துக்கிறேன். அப்புறம் வெற்றிலை, அதே மாதிரி துளசி, அப்புறம் கண்டங்கத்திரி. இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் 4 சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இதயத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். அப்புறம் பூண்டு 4 சேர்த்துக்கணும். பூண்டு உடலில் உள்ள நச்சுக்களெல்லாம் வெளியேற்றும் தன்மை உள்ளது. அதே மாதிரி சளி, காய்ச்சல் வராமல் தடுக்கக்கூடியது. அப்புறம் மிளகு, விஷத்தை முறியடிக்கக்கூடியது. மிளகு செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி பசியின்மையை போக்கக்கூடிய தன்மை உள்ளது. அப்புறம் ஜீரகம், அதுவும் உடலில் உள்ள நச்சுக்களையெல்லாம் நீக்கிற தன்மை உள்ளது. அப்புறம் சிறு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கணும். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி செரிமானத்துக்கு நல்லது. மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. இந்த மூலிகை டீயை நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க அந்த மிளகு, இஞ்சி, அதே மாதிரி பூண்டு இதோட அளவு கொஞ்சம் குறைச்சிக்கணும். பெரியவங்களுக்குன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம சேர்த்த 5 கிளாஸ் தண்ணி இந்த மாதிரி 1 கிளாஸ் தண்ணியாக நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நல்லா அதை கொதிக்க விட்டுக்கணும். அப்போ தான் அந்த இலைகளில் இருக்க சாறுகள் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா சார்ந்து இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம பெரியவங்கெல்லாம் இதை அப்படியே குடிச்சிடலாம். கொஞ்சம் இளம் சூடாக குடித்தா தான் நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தேனை சேர்த்து நம்ம கொடுத்துக்கலாம். நான் 2 நாள் வெளியூர் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ஒரே இருமல், காய்ச்சல், சளி, உடம்பு வலி எல்லாமே இருந்தது. நான் அலோபதி மருந்து 2 நாள் எடுத்துட்டேன். ஆனால் என்ன தான் அலோபதி மருந்து எடுத்தாலும் காய்ச்சல் சரியானதை தவிர வாய்க்கசப்பு, உடம்பு வலி, இருமல் எதுவுமே சரியாகலை. நம்ம கார்டனில் தான் மூலிகை செடிகள் இருக்கே அப்படின்னு நம்ம கார்டனில் இருக்க மூலிகை செடியில் வச்சு நான் அந்த மூலிகை டீ தயார் பண்ணேன். இதை நான் எடுத்துகிட்டது போக வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் காய்ச்சல்லாம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக அவங்களுக்கும் நான் அதை கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு 3 நாளே நல்ல பலன் கிடைச்சது. இந்த மூலிகை டீ எடுத்துக்கிறனால எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வராது. நீங்கள் அலோபதி மருந்து எடுத்துக்கிட்டால் கூட இதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.